மேம் வணக்கம். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியோட தொகுதி பங்கீடு விவரங்கள் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. பாஜக 27 இடங்கள்ல போட்டியிட இருக்காங்க. பாமக 18 இடங்கள்லயும், அமமுக 11 இடங்கள்லயும் போட்டியிட இருக்காங்கன்னு முதற்கட்டமா இந்த பிரதான கட்சிகளோட தொகுதி பங்கீட எடப்பாடி பழனிசாமி நிறைவு செஞ்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க மேம்? இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய லீவரேஜ். ஆக்சுவலா அவங்களுக்கு பெரிய எண்ணிக்கையில ஒரு லார்ஜர் பார்ட்னர் அப்படிங்கிற முறையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சிங்கிற முறையில அவங்க அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளில் அவங்க போட்டியிட போறாங்க. இது ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய லீவரேஜ். அதை விட இவ்வளவு நாட்களாக கடந்த 2-3 மாதங்களாக அதிமுக சிறுமைப்படுத்தப்படுகிறது அல்லது அவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அழைக்கப்பட்டார், இப்படி எல்லா இடங்கள்லயும் பேச்சுக்கள் இருந்தது. இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. ரெண்டாவது, ஏடிஎம்கே லார்ஜர் பார்ட்னர், நாங்க அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகள்ல நாங்க போட்டியிட போறோம், எங்களுடைய எண்ணிக்கைகள் குறையவில்லை, பிஜேபியை எங்களால 27க்குள்ள கண்டெயின் பண்ண முடிஞ்சது அப்படின்றத அவர் திரும்பவும் சொல்லியிருக்காரு. ஓகே. அதே போல இன்னும் மீதம் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தொகுதி பங்கீடும் இரவுக்குள்ள இறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. இப்ப எனக்கு திரும்ப ஒரு கேள்வி இருக்கு. ஓகே. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 இடங்கள் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. கடந்த 2021ல வெறும் 21 இடங்களுக்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சியை சுருக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது 6 தொகுதிகள் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ பிஜேபிக்கு கொடுத்த பிறகு மீதி இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள், அதாவது ஜான் பாண்டியனுடைய கட்சி, ஐஜேகே ஒரு பச்சமுத்துவனுடைய கட்சி, அதே போல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகம், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள், ஏசி சண்முகத்தினுடைய கட்சி, இவங்க எல்லாருக்கும் ஒரு இடங்கள் அல்லது 2 இடங்கள் அப்படின்னாலும் அவங்க யாருக்குமே சின்னம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடையாது. அதே போல தமாக இப்ப சைக்கிள் சின்னத்துல அவங்க போட்டியிடவும் முடியாது. அப்ப இவங்க எல்லாரும் என்ன சின்னத்துல போட்டியிட போறாங்க? ஒருவேளை இவங்க எல்லாம் ரெட்டையில சின்னத்துல போட்டியிடுறாங்க அப்படின்னா அது ஏடிஎம்கேக்கு பெரிய அட்வான்டேஜ். இல்ல அவங்க எல்லாரும் தாமரை சின்னத்துல போட்டியிட போறாங்க அப்படின்னா இது மீண்டும் அலையன்ஸ்ல பிஜேபியினுடைய கை ஓங்கி இருக்கிறது அப்படின்ற பொருளை கொடுக்கும். அதனால அது இரவு, அது வந்த பிறகு, இன்றைக்கு இரவோ அல்லது நாளைக்கு காலையிலயோ அது வந்த பிறகு அந்த நம்பர்ஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன முடிவுகள் வருதோ, எந்த சின்னத்துல அவங்க போட்டியிட போறாங்கன்ற முடிவுகள் வருதோ, அதற்கு பிறகுதான் நம்ம இதுல ஒரு கன்க்ளூஷனுக்கு அல்லது ஒரு ஒப்பீனியன் நம்மளால கொடுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிகளுமே பெரும்பாலும் அவர்கள் ஒருவேளை ஒண்ணு தனி சின்னத்திலேயோ அல்லது இரட்டை இலையிலேயோ போட்டியிட்டாங்க அப்படின்னா அது ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். அந்த இடத்துக்கு இந்த டாக்ஸ எடப்பாடி பழனிசாமி நகர்த்தி கொண்டு போயிருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே மேம். அதே போல என்டிஏ கூட்டணியோட தொகுதி பங்கீடு விவகாரம் எல்லாமே டெல்லியில தான் முடிவு செய்யப்படுது. எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி உள்ளிட்டோர்லாம் தொடர்ந்து டெல்லி பயணப்பட்டதையும் நம்ம பார்த்திருப்போம். இதை குறித்து பல்வேறு விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. ஆனா இன்றைய இந்த நிகழ்வு எடப்பாடி இன்னும் கூட்டணி என் கைக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத வெளிக்கொண்டு வரும் விதமா நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? நான் ஆரம்பத்துல அதுதான் சொன்னேன், இது ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய லீவரேஜை உணர்த்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு இது ஆப்டிக்ஸ் தான். ஆனா முடிவுகள் எல்லாமே டெல்லியில எடுக்கப்பட்டதுதான். இது ரொம்ப அப்பேரண்டான, அதாவது ரொம்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் என்ன பேசுறாங்க, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட ஏன்னா கனிமொழி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பாக்குறதுக்கு டெல்லிக்கு போகலையா அப்படின்னு கேட்டார். கனிமொழி ராகுல பார்க்க போறதுங்கிறது வேற. ஏன்னா கனிமொழி 2ஆம் நிலையில இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஒரு தலைவராக தான் இன்னைக்கு வரைக்கும் திமுக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கனிமொழி ராகுல போய் பாக்குறதும், அது அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் பாக்குறதும் வேற வேற. இது ஒரு கட்சியினுடைய தலைவரே நேரடியாக டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை பார்த்துக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் கூட விளக்கம் கொடுத்திருக்காரு, நான் ராஜ்யசபாவில கையெழுத்து போட போனேன் அப்படின்னு. அது அப்படி இருந்தாலும் இவரு நம்ம டிடிவி தினகரன், ஆமா நான் கூட்டணி பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் நேரடியாகவே சொல்லிட்டார். கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் என்பதை பேசுறதுக்காக வந்தேன்னு அவர் சொல்லிட்டார். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது டெல்லியில தான் முடிவு செய்யப்பட்டிருக்கு எத்தனை இடங்கள்னு. கடந்த முறை 2021ல அமித்ஷா இங்க லீலா பேலஸ் ஹோட்டல்ல உட்கார்ந்து பேசுற அளவுக்கு அதிமுகவினுடைய செல்வாக்கு அல்லது அதிமுகவினுடைய பலம் பெரிதாக இருந்தது. இப்போ டெல்லியில அழைச்சு பேசிட்டு இங்க பியூஷ் கோயல் அவர் பிஜேபியினுடைய ஆல் இண்டியா இன்சார்ஜ், தமிழ்நாடு இன்சார்ஜ். அதனால அவர் இங்க பேசிட்டு சைன் பண்ணிட்டு போன மாதிரி, ஒரு பேக்ட் சைன் பண்ண மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இது எல்லாமே டெல்லியில தான் முடிவு செய்யப்பட்டது. இது யாருக்கும் இதுல பெரிய சந்தேகம் எல்லாம் வந்துராது.
உண்மையிலேயே அது நடந்தது அதுதான்னு எல்லாருக்குமே தெரியும். இதுல ஆனா இது எடப்பாடி பழனிசாமி அங்க போனது தப்பு, அங்க இருந்து பேசக்கூடாது, டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் கட்சியினுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வழியில அவரால காங்கிரசுக்கு திமுகவுல ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கைகளை விட பிஜேபிக்கு அவருக்கு குறைவான எண்ணிக்கை. ஏன்னா காங்கிரஸினுடைய வாக்கு வங்கியை விட தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வாக்கு வங்கி அதிகம். அங்க கூட அவர் அங்க குறைவான தொகுதிகளை தான் அவர் ஒதுக்கி இருக்கிறார். ஒருவேளை இந்த 27க்குள்ளாக மற்ற எல்லா கட்சிகளுக்குமான இடங்களும் சேரும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமியினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியா தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே மேம், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான முடிவுகள் எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கறது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி மேம். தேங்க்யூ மேம்.